பலம் அனைத்தையும் கொடுத்து நன்றாக படைத்து வழிநடத்தும் போதே வாழ்வில் ஏதேனும் சிறு கஷ்டங்கள் வந்தாலும் மிகவும் சோர்ந்து போகின்றோம். ஆனால் ஒரு பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தை மாற்றுத்திறனாளியாக, அதாவது ஸ்பெஷல் சைல்டு ஆக இருந்தால் அவர்கள் படும் கஷ்டம் ஒரு லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக போய்விடும். அதில் குறிப்பாக ஆட்டிசம் உள்ள குழந்தையாக இருந்தால் ஆரம்ப காலங்களில் பெற்றோர் அக்குழந்தையை வளர்க்கப்படும் பாடு மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்டிசம் என்ற குறைபாடு உடன் பிறந்த பிரசன்னா என்ற மாணவர் சாதாரணமாக ஆட்டிசம் உடைய குழந்தையை வளர்ப்பது பெரும் சவாலான ஒன்று. வளர்த்து படிக்க வைத்து அவருக்கு கீபோர்டு வாசிக்கும் ஒரு இசை கலைஞராக பெற்றோர் ஆக்கியிருக்கிறார். அக்குழந்தையின் சாதனைகளை செய்த அவரது தாயவர்களை அனுபவங்களை கேட்போமா? வணக்கம், நான் பிரசன்ன சக்தியோட அம்மா. என் பேர் மஞ்சுளா தேவி விசாரிக்க பெருமாள். பிரசன்ன சக்தியோட ஸ்பெஷல் கிட். அவருக்கு ஆட்டிசம் அண்ட் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிலே இருக்குங்கிறது ஒரு 4 years போல் டயக்னோஸ் பண்ண வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கூல். ஸோ இப்போ அவர் 10th standard பண்ணிகிட்ருக்காரு. காமார பிரசாந்தி அகாடமி, இட் இஸ் அ ஸ்கூல் ஃபார் ஸ்பெஷல் கிட்ஸ். ஸோ அங்கே அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவர் பார்த்திங்கன்னா மியூசிக் இஸ் ஸ்ட்ரென்த். ஸோ ஒரு 3 to 4 years ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாகவே போயிட்டு இருந்தது. பட் அலாங் வித் ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கும்னு மனசில் தோணுச்சு. கண்டிப்பாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட்கிட்டே அது இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போதே எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது, அவருக்கு லாங்குவேஜ் நல்லா புரியுது. மல்டிலிங்குவல், லைக் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த லாங்குவேஜஸ் புரியுதுங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிச்சு. நாங்கள் தமிழ் தான், எங்களுக்கு வேறு லாங்குவேஜஸ் எதுவும் தெரியாது, வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். ஆனால் அவருக்கு லாங்குவேஜஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் கார்ட்டூனை நிறைய லாங்குவேஜில் பார்ப்பாரு, அதை வச்சு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லுவார். ஒரு இடத்துல பார்க்குறத வச்சு இன்னொரு இடத்துல அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லுவார். ஸோ அவரால் லாங்குவேஜை இன்டர்பிரட் பண்ண முடிஞ்சதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னா மியூசிக்கும் ஒரு லாங்குவேஜ் தானே, நம்ம அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஸோ ஒரு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கொடுக்கும், அதை வச்சு நம்ம ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு நினச்சி வி அப்ரோச் ஒரு மியூசிக் சார் கிட்ட அப்ரோச் பண்ணோம். இஸ் நேம் இஸ் ராஜ்குமார், மிஸ்டர் ராஜ்குமார், சன் மியூசிக் அகாடமி. ஸோ அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டோம். டெஃபினட்டாக பண்ணலாம், ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் ரீட் பண்ணுவாரான்னு கேட்டாங்க. அப்போ அவர் பண்ணுவார், அது பிரச்சனை இல்லை, நார்மல் ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தார் அப்போது. ஸோ பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைக்கிறேன். ஏன்னா அப்போது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 5-6 வயசில் கஷ்டமாக இருந்தது அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ ரொம்ப திருத்துருன்னு இருப்பாங்க. அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் இப்போது மேனேஜபிள். மேபி அந்த மியூசிக் தான் அதை பெட்டர் பண்ணியிருக்கோ எனக்கு, அப்படி தான் நான் நினச்சிப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ட்ரீட்ஸ் மாதிரி கொடுத்து அவரை வாசிக்க வைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. மோர் ஓவர் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. மியூசிக் ஸ்கூலில் இருந்தும் சரி, அவர் படிக்கிற ஸ்பெஷல் ஸ்கூலில் இருந்தும் சரி. ஸோ அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவருக்கு ஒரே ஹாப்பி. எல்லோரும் நம்மளை பார்த்து கை தட்டுறாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்க அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவரே தேட ஆரம்பிப்பார். அவருக்கு சில பாட்டுகள்லாம் ரொம்ப ஈஸியாக அவருக்கு மனசில் போயிடும். அந்த பாட்டோட நோட்ஸை கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி அதை அவரே ரெப்ளிகேட் பண்ணுவார். ஸோ அப்படி தான் நாங்கள் போயிட்டு இருந்துச்சோம். இதை தான் மெயினாக கொண்டு போகிறோங்கிறது புரிஞ்சிருச்சு அந்த டைமத்தில். ஸோ அப்போ அதை அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகலான்னு யோசிக்கும்போது எங்களுக்கு இன்னொரு மாஸ்டர் கிடைச்சார். இதே மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தபோது தான் லைக் டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அவரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி நாங்கள் கேட்டோம். ஹீஸ் ரன்னிங் இன் மியூசிக் ஸ்கூல் அகெயின், மீசோ ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிட் அண்ட் அகாடமிக்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் மியூசிக் இவருக்கு புரியுது, ஸோ இதையே டெக்னிக்கலாக கொண்டு போனால் பெட்டராக இருக்குமான்னு சொல்லி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணலாம், தாராளமாக பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ பாஸ்ட் 2.5 years அவர்கிட்ட ட்ரெயின் ஆகிட்டுருக்காரு. ஹீஸ் அப்பியரிங் ஃபார் த கிரேட் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன். ஸோ அங்கேருந்து 3 grade முடிச்சுட்டு இப்போ 4th grade பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருக்கு.
அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே மிஸ் பண்ணாமல் அதுக்கு போய் அப்பியர் ஆகும். ஒன்று அவரோட சந்தோஷம், இன்னொன்று நிறைய ஸ்டேஜஸ் கிடைக்க அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஸோ அது எங்களை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் எங்களை சுற்றி இருக்கிற எங்களோட மாஸ்டர்ஸ், எங்கள் ஸ்கூல், அவங்களாம் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு லைஃப் லாங் தேங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தன்ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டெஃபினட்டாக ஸ்பெஷல் கிட்ஸை மேனேஜ் பண்ணுறது சேலஞ்சாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். பிரசனாக்கும் இந்த சேலஞ்சஸ் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எல்லா ஸ்பெஷல் கிட்களையும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். தட் இஸ் வை அவங்க ஸ்பெஷல் கிட்ஸ் என்ன பொறுத்த மட்டும். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா தே வில் கம் அப் வித் பிரைட் கலர்ஸ். ஸோ இப்படி தான் பிரச்சனையோட ஜேர்னி போயிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி வித் காட்ஸ் கிரேஸ் இது இன்னும் பெட்டராக போகும் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த குட் பீப்புள் அரவுண்ட் அஸ். ஸோ மிஸ்ஸாவோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.